ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி மேற்கிந்திய தீவுகளின் பார்படாஸில் நேற்று நடைபெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், சூரியகுமார் ஆகியோரது விக்கெட்டுகளை எளிதில் பறிகொடுத்தது. இருப்பினும் விராட் கோலி, அக்சர் பட்டேல் இணை பொறுப்புடன் விளையாடி ரன்களை குவித்தது. இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. விராட் கோலி 59 பந்துகளில் 76 ரன்களும், அக்சர் பட்டேல் 31 பந்துகளில் 47 ரன்களும் விளாசினர். இதனையடுத்து 177 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்தில் முக்கிய விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் அடுத்து சுதாரித்து விளையாடியது. குறிப்பாக கிளாசனின் அதிரடி தென்னாப்பிரிக்காவை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றது. ஆனால் கடைசி 4 ஓவர்களில் இந்திய அணி பந்து வீச்சில் மிரட்டியது. கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு 16 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஹர்திக் பாண்டியா வீசிய அந்த ஓவரில் 8 ரன்கள் மட்டுமே அந்த அணி எடுத்தது. இதனால் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியது. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதை அடுத்து நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கடந்த 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்றிருந்த நிலையில் தற்போது 17 ஆண்டுகளுக்கு பின்னர் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பையை இரண்டாவது முறையாக வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன.